நம்முடைய தமிழ் சொந்தங்கள், தொப்புள் கொடி உறவுகள், போராளிகளுடைய மரணத்தின் மேல் பணத்தை சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் என்றால் அது நாம் தமிழருடைய சீமான் கட்சி தான். அதாவது மே 18க்கு எல்லோரும் மனம் கலங்கி வெதும்பி தங்களுடைய அஞ்சலியை செலுத்துகிற அந்த வேளையில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் கொடிசியா மைதானத்தில் மேடை போட்டு மாவீரர்களுக்கு வீர வணக்கம், அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனா அங்க நடந்தது என்ன? ஆனால் அந்த கூட்டத்தில் பாடல்களை போட்டு இந்த ஆமை குஞ்சுகள் குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் திறநிதி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது கொஞ்சம் டெக்னாலஜி முன்னேறி சீமான் QR கோட்லாம் யூஸ் பண்ணி அதாவது திறநிதியை வசூல் பண்ணிக்கிட்டு இந்த கூட்டம் அந்த மாவீரர்களுடைய தியாகத்தையே கொச்சைப்படுத்தி கொண்டிருந்தது. அதாவது மனம் உருகி அஞ்சலி செலுத்த வேண்டிய அந்த இடத்தில் தன் இனத்தை அடமானம் வைத்து அதில் திறநிதி திரட்டுகிற ஒரு கேவலமான வேலையை சீமான் செய்திருக்கிறார். ஏன் சீமான் திறநிதி வசூல் பண்ணா உங்களுக்கு என்ன குறையுதா? நீங்க என்ன கொடுத்தீங்களா? நாங்க தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சில தற்கூரி ஆமை குஞ்சுகள் உடனே ஓடாது கமெண்ட் போடுவீங்க இல்லையா? உங்களுக்கு தான் இந்த பதில். அதாவது திறநிதி திரட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க, எக்கேடாவது கெட்டு போங்க. அந்த மே 18 நிகழ்வில் அந்த குத்தாட்டமும் அந்த திறநிதியும் முக்கியமா? ஏன் வசூல் பண்ணியே ஆகணுமா? அன்னைக்கு இதுவரை உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோரும் உங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உங்க கட்சிக்கு, அதாவது உங்க சீமானுக்கு கொட்டி கொடுத்திருக்கிறார்கள். சீமான் ஒரு மிகச்சிறந்த தேசிய தலைவர்னு சொல்லலாம். என்னடா அது, மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் தானே தேசிய தலைவர், என்னடா பட்டுன்னு சீமான போய் தேசிய தலைவர்னு சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அவர் இனமான தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். சீமான் ஒரு மானங்கெட்ட தேசிய தலைவர். எப்படின்னு கேக்குறீங்களா? பிறந்தது கேரளாவில், சீமான் ஒரு மலையாளி, கல்யாணம் பண்ணது அந்நியார் கயல்விழிய, அதுலயே கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்நியார் கயல்விழிய, அவங்க ஆந்திரா தெலுங்கர். அவருக்கும் நடிகை விஜயலட்சுமிக்கும் ஒரு பிரச்சனை நீதிமன்றத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க கன்னடர்னு இவங்க தான் சொல்றாங்க. அப்போ இந்த மலையாள தேசத்தில் பிறந்து தெலுங்கு தேசத்தில் திருமணம் முடித்து கன்னட தேசத்தில் வழக்கை வைத்துக் கொண்டு தமிழ் மண்ணில் திராவிட மண்ணில் போலி தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிற இவர் ஒரு மானங்கெட்ட ஈனங்கெட்ட ஒரு தேசிய தலைவர் சீமான் அப்படின்றதுல எனக்கு அந்த மாற்று கருத்தும் கிடையாது. சாட்டை துரைமுருகனுக்கும் சீமானுக்கும் பிரச்சனை வந்ததுக்கு முக்கியமான காரணம்னா, நித்யானந்தா கிட்ட சாட்டை துரைமுருகன் கேள்வி கேட்டாரு, அதுக்கு நித்யானந்தா பதில் சொன்னாருன்றதெல்லாம் உருட்டு. உண்மையான விஷயம், வைகுண்டராஜன் அவர்களுக்கு எதிராக சாட்டை துரைமுருகன் போட்ட வீடியோ, அந்த வீடியோவை நீ ஏன்டா போட்ட அப்படின்றதுதான் சாட்டை துரைமுருகனுக்கும் சீமானுக்குமான பிரச்சனை. முதலாளி வைகுண்டராஜன் சீமானை என்னடா இது, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கமிஷனையும் நான் கரெக்டா கொடுத்துட்டேன், உனக்கு ஒண்ணு நோட்டணும், உன் தம்பி சாட்டை துரைமுருகனுக்கு ஒண்ணு நோட்டணுமா, இதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்னு சொல்ல போகத்தான் சாட்டை சேனலுக்கும் ஏன் சாட்டை துரைமுருகனுடைய கருத்துக்கும் நாம் தமிழருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சீமான் உருட்டு. ஆக சீமான் இப்படி இந்த கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு MLA ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லாமல் சுகமாக வாழ முடியும். அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். மே 18 அப்படி என்று சொன்னால் உலகத்தில் எந்த மூலையில் வாழ்கிற தமிழனாக இருந்தாலும் அவனுடைய மனசில் முள்ளிவாய்க்கால் வரும். அந்த முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தாக செத்து மடிந்த நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், அந்த போரில் வீரமரணம் அடைந்த வீரர்கள், இவர்களை நினைத்து கண்ணீர் சிந்தாத மனம் உருகாத தமிழர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படி மே 18 இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் அந்த மக்கள், அந்த தங்களுடைய உறவுகள், தங்களுடைய சொந்தங்கள், தங்களுடைய மாவீரர்கள், போராளிகள், இவர்கள் அந்த மடிந்த அந்த இடத்தில் வீரமரணம் அடைந்த அந்த இடத்துக்கு போய் தங்களுடைய கண்ணீரை ஆறாக ஓடவிட்ட காட்சி லண்டன், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, குறிப்பா லண்டன்ல பாத்தீங்கன்னா சில பெண் பிள்ளைகள் எல்லாம் புலிகள் உடையை அணிந்தே அவர்கள் வீர வணக்கம் செலுத்தினார்கள், அஞ்சலி செலுத்தினார்கள். இது ஒரு புறம் துக்கமான நிகழ்வுகள், அந்த வரலாற்று பிழைகள், தமிழினத்துக்கு அழிக்கப்பட்ட இழைக்கப்பட்ட அந்த துரோகங்கள், அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மே 18 வைத்து குறிவைத்து ஈழத்தில் இலங்கையில் விழுந்த நம்முடைய தமிழ் சொந்தங்கள், தொப்புள் கொடி உறவுகள், போராளிகளுடைய மரணத்தின் மேல் பணத்தை சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் என்றால் அது நாம் தமிழருடைய சீமான் கட்சி தான். அதாவது மே 18க்கு எல்லோரும் மனம் கலங்கி வெதும்பி தங்களுடைய அஞ்சலியை செலுத்துகிற அந்த வேளையில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் கொடிசியா மைதானத்தில் மேடை போட்டு மாவீரர்களுக்கு வீர வணக்கம், அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனா அங்க நடந்தது என்ன? ஆனால் அந்த கூட்டத்தில் பாடல்களை போட்டு இந்த ஆமை குஞ்சுகள் குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் திறநிதி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது கொஞ்சம் டெக்னாலஜி முன்னேறி சீமான் QR கோட்லாம் யூஸ் பண்ணி அதாவது திறநிதியை வசூல் பண்ணிக்கிட்டு இந்த கூட்டம் அந்த மாவீரர்களுடைய தியாகத்தையே கொச்சைப்படுத்தி கொண்டிருந்தது. அதாவது மனம் உருகி அஞ்சலி செலுத்த வேண்டிய அந்த இடத்தில் தன் இனத்தை அடமானம் வைத்து அதில் திறநிதி திரட்டுகிற ஒரு கேவலமான வேலையை சீமான் செய்திருக்கிறார்.
ஏன் சீமான் திறநிதி வசூல் பண்ணா உங்களுக்கு என்ன குறையுதா? நீங்க என்ன கொடுத்தீங்களா? நாங்க தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சில தற்கூரி ஆமை குஞ்சுகள் உடனே ஓடாது கமெண்ட் போடுவீங்க இல்லையா? உங்களுக்கு தான் இந்த பதில். அதாவது திறநிதி திரட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க, எக்கேடாவது கெட்டு போங்க. அந்த மே 18 நிகழ்வில் அந்த குத்தாட்டமும் அந்த திறநிதியும் முக்கியமா? ஏன் வசூல் பண்ணியே ஆகணுமா அன்னைக்கு? இதுவரை உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோரும் உங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உங்க கட்சிக்கு, அதாவது உங்க சீமானுக்கு கொட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஏன் அதை வச்சு ஒரு ஒரு அமைதியான முறையில் ஒரு ஒரு இரங்கல் கூட்டம் அஞ்சலி செலுத்தி இருக்க கூடாதா? சீமானுக்கு தமிழ் ஈழம் என்பது அவருடைய வயிற்றை நிரப்ப அவர் செய்கிற அரசியல் தான். தமிழ் ஈழத்தை வைத்து சீமான் செய்கிற அந்த அரசியல். சீமான் ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனமான அரசியலை இன்னமும் கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார். அதாவது பிரபாகரன் அவர்களையே இவர்தான் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தியது போல ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு. அதையும் சில தற்கூரி ஆமக்குஞ்சிகள் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கு. டேய், புலிகளுக்கு தடைகள் இருந்த காலத்தில், இந்தியாவில் இன்னும் தடை இருக்கு, அது ரொம்ப தீவிரமாக தடை இருந்த காலத்தில் தமிழகத்தில் புலிகளுக்கு ஆதரவாக வெளிப்படையாக பேசிய கட்சின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது புலிகளை ஆதரித்ததற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியையே இழந்திருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் புலிகளை ஆதரிப்பதால் சிறுத்தைகள் தடை செய்யப்படும் என்றால் தமிழ்நாட்டில் அதை பற்றி எனக்கு ஒருபோதும் கவலை இல்லை என்று முழங்கியவர். இவருக்கெல்லாம் மேலாக வைகோ ஐயா அவர்கள், இவங்கெல்லாம் செய்யாததையா அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், இன்னும் அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். அதாவது நாம் தமிழர் கட்சியிலேயே முத்துக்குமார் அவர்கள், முத்துக்குமார் விடுதலை புலிகளுக்கு ஆட்சி அந்த பங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அளப்பரியது, மிகப்பெரியது. ஆனா இவங்களுக்கு பின்னாடி நின்று பாடம் படிச்சுட்டு இன்னைக்கு முன்னாடி வாத்தியார் வேஷம் போடுகிற இந்த சீமானுக்கு, அதாவது தமிழ் மக்களை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் பேசவே தகுதி இல்லை. இவரு இலங்கையில் இருக்கிற ஈழ தமிழ் தேசியத்தை இவர் பேசுறார். எவ்வளவு கேவலமான, ரொம்ப கேடுகெட்ட செயல். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி பச்சை பொய்ய சொல்லி ஜெயலலிதாவுக்காக ஓட்டு கேட்ட ஒரு அயோக்கியம் தான் சீமான். அதாவது இன்னமும் இணையத்தில் உலா வருகிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்றாங்க பிரபாகரன் ஒரு தீவிரவாதின்னு. பிரபாகரன் இலங்கை தமிழர்களை, அப்பாவி பொதுமக்களை அதாவது கடத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக போரின் போது அந்த அப்பாவி மக்களை முன்வரிசையில் நிறுத்துகிறார். ஆக பிரபாகரனை சுட்டு பிடிக்க வேண்டும் என்று சொன்னவர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா வந்தாதான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொல்லி உருட்டுன அந்த அம்மையார் பேசின வீடியோவே இப்ப இருக்கு. இந்த தற்கொலைகள் இதெல்லாம் பாப்பானுங்களா பார்க்க மாட்டானுங்களான்னு தெரியல. குடுன்னு ஓடியாந்து கமெண்ட் மட்டும் போடுறீங்க. டேய், உங்க கமெண்ட் எல்லாம் எவன்டா பாக்குறான்? அப்படியே பார்த்தாலும் கால் தூசுக்கு சமம் தூக்கி எரிஞ்சிட்டு, அதாவது அடுத்த அரசியல் பணிக்கு நகர்வுக்கு தான் நாங்க போய்கிட்டே இருக்கோமே தவிர சீமான் அதாவது சீமானை நாங்கள் வெறுக்கவில்லை. சீமான் செய்கிற கீழ்த்தரமான மட்டமான அரசியலை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். சீமானை போல அதாவது தற்குறிகள் சீமானால் உருவாக்கப்படுவதை தடுக்க வேண்டும், அப்படி என்பதுதான் எங்களுடைய நோக்கம். கொடிசியா மைதானத்தில் QR கோடு வச்சு திறநிதி திரட்டி அந்த பணத்தில் சொத்து சேர்த்து வயிறு வளர்க்கணும் அப்படின்னு சீமான் நினைக்கிறப்போ, இதை யோசிக்கிற, இதை சிந்திக்கிற அந்த திறன் ஏன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு தான் கேள்வி கேட்கறமே தவிர, நீங்க நிதி கொடுக்காம போங்க, அதை வாங்குற நாள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதைத்தான் நாங்க மையப்படுத்துறோம். ரெண்டாவது, கூட்டணியே நான் வைக்க மாட்டேன், தனித்து தான் போட்டியிடுவேன். சீமான் சவால், சீமான் ஆவேசம். சீமான் கூட்டணி தான் நீங்க வச்சு பாருங்களேன் பார்ப்போம். கூட்டணியை தமிழ்நாட்டுல நீங்க ஏதாவது ஒரு கட்சியோட வச்சுதான் பாருங்களேன் பார்ப்போம். கூட்டணி வச்சாதான் தெரியும் சீமானுடைய ஆட்டம். அதாவது இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பேரும் மொத்தமா சீமா மூஞ்சில கழுவி மொத்தமா ஊத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கூட்டணி வைத்தால் ஒரு 20-25 சீட்டு கொடுப்பாங்களா? இந்த 8%, அதுவும் நிலையில்லாத அந்த 8% ஒரு 20 சீட்டு கொடுக்கலாம். ஒரு 100 கோடி 200 கோடி பணம் கொடுக்கலாம். இதை வாங்கிக்கிட்டு சீமான் நின்னார்னா அந்த 20 சீட்டை யாருக்கு பிரிச்சு கொடுப்பார்? இவர் நிற்பாரு, இவர் மூத்த மகன் நிற்பாரு, இவர் மனைவி நிற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் சாட்டை துரைமுருகன் குடும்பத்துக்கு போனா அவன் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பான். அப்புறம் ஏகலைவன் கிட்ட போனா அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு. இப்படி இவங்களுக்கே இந்த சீட்டு சரியா போயிடும். அப்ப அந்த பாக்கியராசன் இன்னும் கூட சுத்திட்டு இருக்கிற அல்ல கை, நொல்ல கை, சில்லற கை, இது எல்லாத்துக்கும் இந்த 20 சீட்டு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும். இப்படி இந்த சீட்டை பிரிச்சு எல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கும்போது அந்த நாம் தமிழர் கட்சிக்காக இன்னமும் உண்மையாக உழைத்துக் கொண்டு இருக்கிற அந்த தம்பிகள் என்ன கேள்வி கேட்பாங்க? ஏன் நாங்க உழைச்சமே எங்களுக்கு சீட்டு கிடையாதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டுட்டு வெளியில வந்துருவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாது. நம்ம எதுக்கு போய் ஒரு கூட்டணி வச்சு சீட்டு பேரம் பேசி அது நம்ம கட்சிக்காரனே நம்மளை காரி மூஞ்சில துப்புறதை விட 234 அடிமைகளை தேடி பிடிப்போம். அந்த தற்கொலை குஞ்சுகளை, ஆமை குஞ்சுகளை கொண்டு போய் நிறுத்துவோம். நிறுத்தி அவங்கிட்டயே பணத்தை வசூல் பண்ணுவோம். பணத்துக்கு பணமும் ஆச்சு, கட்சிக்கு கட்சியும் ஆச்சு. நம்ம தான் ஒருங்கிணைப்பாளர், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கடைசி வரை ஈழத்தையும் தலைவர் பிரபாகரனையும் முன்வைத்து அரசியல் செய்துவிட்டு நம்ம அழகா போயிடலாம் அப்படின்றதுதான் சீமானுடைய கணக்கு. இந்த ஆட்சியை பிடிச்சிருவோம், இந்த நிலம் சிக்கிச்சுன்னா இது எல்லாமே அது சீமானுக்கு நன்றாக தெரியும். நடக்கும், நடக்காது, கனவிலும் நடக்காது அப்படின்றது சீமானுக்கு 100% தெரியும். ஆக எம்எல்ஏ பதவியில இருந்து சாதிக்கிறத விட இல்லாம சாதிக்கிறது சீமானால் இப்போ நிறைய நடக்குது.
அதாவது ஆளும் கட்சிக்கு ஊழல் பண்ணுது, பணம் போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆளும் கட்சிக்கு எவ்வளவு போகுதோ எதிர்கட்சிக்கும் போய் சேரும். அதே போல இந்த குட்டி குட்டி கட்சி இருக்குது இல்லையா, சீமான் மாதிரி ஆளுங்கெல்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். இதுதான் அரசியல். இது எல்லா இடத்தையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை விட கொடுமை என்னன்னா, சாட்டை துரைமுருகனுக்கும் சீமானுக்கும் பிரச்சனை வந்ததுக்கு முக்கியமான காரணம்னா, நித்யானந்தா கிட்ட சாட்டை துரைமுருகன் கேள்வி கேட்டாரு, அதுக்கு நித்யானந்தா பதில் சொன்னாருன்றதெல்லாம் உருட்டு. உண்மையான விஷயம், மணல் மாஃபியா கும்பல் வைகுண்டராஜன் அவர்களுக்கு எதிராக சாட்டை துரைமுருகன் போட்ட வீடியோ, அந்த வீடியோவை நீ ஏன்டா போட்ட அப்படின்றதுதான் சாட்டை துரைமுருகனுக்கும் சீமானுக்குமான பிரச்சனை. முதலாளி வைகுண்டராஜன் வந்து சீமானை வந்து, என்னடா இது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கமிஷனையும் நான் கரெக்டா கொடுத்துட்டேன், உனக்கு ஒண்ணு நோட்டணும், உன் தம்பி சாட்டை துரைமுருகனுக்கு ஒண்ணு நோட்டணுமா, இதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்னு சொல்ல போகத்தான் சாட்டை சேனலுக்கும் ஏன் சாட்டை துரைமுருகனுடைய கருத்துக்கும் நாம் தமிழருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சீமான் உருட்டு. ஆக சீமான் இப்படி இந்த கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லாமல் சுகமாக வாழ முடியும். இதற்கு அவ போட்ட அடித்தளம் எங்க தெரியுமா? உணர்ச்சி. ஒரு தமிழனின் முக்கியமான உணர்வு உணர்ச்சி எதுன்னா அது இலங்கை தமிழர் பிரச்சனை. அந்த பிரச்சனையை கையில எடுத்து அதை அழகாக காய் நகர்த்தி அழகா கொண்டு போய் ஆணித்தரமாக பதிய வைத்து விட்டு இப்போது அறுவடை செய்து கொண்டிருக்கிறார் இந்த சீமான். சீமான் எவ்வளவுதான் அறுவடை செய்தாலும் அவர் செய்த பாவத்திற்கு கூடிய விரைவில் பலன் கிடைக்கும். வீடியோவை பார்த்துட்டு பல பேர் உடனே என்ன சொல்றதுன்னா, உன்னெல்லாம் நேர்ல பார்த்தா அவ்வளவுதான், நீ பட்டை எடுத்து உரிச்சிருவோம், மட்டை எடுத்து கிழிச்சிருவோம். தயவு செஞ்சு உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நேர்ல தயவு செஞ்சு பாத்துறாதீங்க. அப்புறம் ஏன்டா பார்த்தேன்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இந்த சமூகத்தில் அரசியல் படுத்த வேண்டும் அப்படின்னு பல தலைவர்கள் வந்ததை பார்த்து நம்மால் முடிந்த கருத்துக்களை இந்த சீமான் போன்ற அயோக்கியர்களை முகத்திரையை கிழிக்க வேண்டும். நம்ம பதிவுகளை போடணும். இதனால பல பிரச்சனைகள் வரும், இவற்றையெல்லாம் சமாளிக்கணும், இவங்களையெல்லாம் எதிர்த்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் தெரிஞ்சுதான் முகத்தை காட்டி வீடியோ போடுறோம். ஆனா உங்களுடைய அந்த இயலாமை, ஆற்றாமை, கோபம் இதை காட்டுறதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அதாவது கேவலமாக எழுதிவிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. அது ஆமை குஞ்சுகளின் குணம். இந்த நேர்ல வருவேன், சைட்ல வருவேன், வந்துதான் பார் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் திருந்தும் முறை இனி திருந்த வாய்ப்பே இல்லை. ஆனால் சீமான் அதாவது சீமான் ஒரு மிகச்சிறந்த தேசிய தலைவர்னு சொல்லலாம். என்னடா அது, மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் தானே தேசிய தலைவர், என்னடா பட்டுன்னு சீமான போய் தேசிய தலைவர்னு சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அவர் இனமான தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். சீமான் ஒரு மானங்கெட்ட தேசிய தலைவர். எப்படின்னு கேக்குறீங்களா? பிறந்தது கேரளாவில், சீமான் ஒரு மலையாளி, கல்யாணம் பண்ணது அந்நியார் கயல்விழிய. அதுலயே கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்நியார் கயல்விழிய, அவங்க ஆந்திரா தெலுங்கர். அவருக்கும் நடிகை விஜயலட்சுமிக்கும் ஒரு பிரச்சனை நீதிமன்றத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க கன்னடர்னு இவங்க தான் சொல்றாங்க. அப்போ இந்த மலையாள தேசத்தில் பிறந்து தெலுங்கு தேசத்தில் திருமணம் முடித்து கன்னட தேசத்தில் வழக்கை வைத்துக் கொண்டு தமிழ் மண்ணில் திராவிட மண்ணில் வந்து போலி தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிற இவர் ஒரு மானங்கெட்ட ஈனங்கெட்ட ஒரு தேசிய தலைவர் சீமான் அப்படின்றதுல எனக்கு அந்த மாற்று கருத்தும் கிடையாது. சீமான போய் மானங்கெட்டவன் அயோக்கியன் அப்படின்லாம் சொல்றியப்பா, இது வந்து ஒரு நாகரிகமான பேச்சா அப்படின்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணன் திருமாவையும் வைகோ அவர்களையும் இன்னும் இருக்கிற பல தலைவர்களையும் கேவலமாக கொச்சையாக மரியாதை இல்லாமல் பேசக்கூடிய இந்த சீமானுக்கு கண்ணாடி போல் இருந்து நீ என்ன பேசுறியோ அதுதான் உனக்கு திரும்பி வந்து கொடுக்கப்படும் அப்படி என்பதற்காகத்தான் சீமானை பேசும்போது மட்டும் மரியாதையை கொடுக்கறது இல்லை. ஏன்னா சீமானுக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல சீமான் இல்லை. ஆக ஆமை குஞ்சுகள் அவங்களா திருந்தலைன்னா 2026 அணில் குஞ்சுகளால் திருத்தப்படுவார்கள். ஏன்னா 2026 தனித்து போட்டியிட்டா டெபாசிட் வழக்கமா காலியாகும், ஆனா ஓட்டு சதவீதம் தமிழ்நாடு முழுக்க இருக்கும் இந்த நாம் தமிழருக்கு. இந்த முறை அதுக்கு வேட்டு வச்சிருச்சு அணில் குஞ்சு. ஆகவே ஆமை குஞ்சா அணில் குஞ்சா இப்படி இருக்கிற போட்டியில இதுல நீ தனித்து நின்னா என்ன, கும்பலா நின்னா என்ன, இல்ல கடல்வாரத்துல போய் நடுவுல குதிச்சா என்ன? ஆக சீமான் இந்த தமிழ் இனத்தின் அழிவில் பணம் சம்பாதித்து அப்படி ஒரு உயிர் வாழணும் அப்படின்றது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். ஆக சீமானின் உண்மை முகத்தை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கனாலும் பரவாயில்ல. 8 கோடி மக்கள்ல 8 லட்சம் பேர் தற்கொலையா இருக்கிறதுக்கு பத்தி ஒன்றும் வருத்தப்பட பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் போன்ற மாமேதைகள் சொன்ன தத்துவங்கள் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு தமிழ்நாட்டில் மதச்சார்பின்மை இல்லாத ஒரு ஆட்சி தொடர வேண்டும். அப்படி என்றால் இது போன்ற போலி சீமான்கள் களை புடுங்க வேண்டும், களை புடுங்கி தூர எரிய வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே .7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.